எனக்கு மெட்ராஸ் வெற்றி விழாவில் வந்து பத்திரிகையில் இருக்கிற எல்லாரும் நான் சந்திச்சப்போ ஞாபகம் இருக்குது. நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள், நீங்கள் பருத்தி வீரனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பொழுதுபோக்கு படம் பண்ணுங்கள், ஆனால் நல்ல படங்கள் தேர்ந்து பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க. நான் மறக்கவே மாட்டேன். அதுலேருந்து நான் என்னுடைய பாதையும் நான் தேர்ந்தெடுத்த படங்களும் உங்களுக்கு தெரியும். இந்த படம் வரும்போதும் இந்த படம் பண்ண வேண்டிய படம். இது வந்து இந்த படம் எவ்வளோ ஒரு உரையாடல்களை உருவாக்கியிருக்கு, எத்தனை பேர் ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சிருக்கு. ஒரு கலை படைப்புக்கு நல்ல கலை படைப்புக்கு முதல் விஷயமே இந்த உரையாடலை ஏற்படுத்துறது, ஒரு விவாதத்தை ஏற்படுத்துறது தான். அப்படி அவ்வளோ விஷயங்களை வந்து இந்த படம் பேச வச்சிருக்குங்கிறதுக்கு இந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ரீசன். அப்படி சினிமாங்கிறது பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, எல்லா கலை அம்சத்தையும் சேர்ந்த ஒரு கலை படைப்புன்னு காமிச்சிக்கிறதுக்கு எப்பாதான் நல்ல படங்கள் அமையும். அப்படி ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் இன்னைக்கு ஒரு 30லேருந்து அபவ் இருக்கிறவங்க, வாழ்க்கையில் கொஞ்சமாவது கஷ்டத்தை பார்த்தவங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த படம் நிச்சயம் புரியும்னு நம்பினேன். அண்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு மன ஓட்டம் இருக்கு இல்லையா, ஒரு செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா ஒரு சமுதாயம் வளர்ந்துருக்கும், அவங்களோட எண்ண ஓட்டங்கள் வேறையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இருந்தவங்களோட எண்ண ஓட்டங்கள் இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு தொழிலுக்காக வந்து சிட்டிக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தா சொந்தங்களை விட்டு போயிடுறோம், நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு போயிடுறோம், நம்மளுடைய சரித்திரத்தை மறந்துடுறோம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக ஓடிக்கிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து கண்ணு முன்னாடி நிற்க வச்ச மாதிரி இந்த கதை இருந்துச்சு. அப்போ இந்த கதையை பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. அதே ரியாக்ஷன் எல்லாருக்கிட்டையும் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சொன்னது, அன்பை விதைச்சிட்டோம்னா போதும்னு, அன்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, அதை வெளில கொண்டு வந்தா போதும். இது ஒரு ஃபேஷனபிளான விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து கான்ட்ரவர்சி தான் எல்லாரும் அதிகமாக பார்ப்பாங்கன்னு கான்ட்ரவர்சி பண்ணி போயிட்டு இருந்தாலும், முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு ஒரு செஞ்ச உதவி ஒரு சின்ன வீடியோவா வந்து அதனோட வியூஸ் தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதை எடுத்துட்டு வந்து ஒரு கதையாக எழுதியிருக்காரு, அதை எப்படியாவது பண்ணிடணும்னு ஆசைப்பட்டோம். அப்போ 2D கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா தான் இந்த முழுமையாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக வந்து சேரும்னு நம்பணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து ராஜாக்கும் கார்த்தியனன் டீம் மேனேஜர்ஸ் செந்தில் சார் இவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க. எல்லாமே நைட் ஷூட்டு கூடயே இருந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த ஷூட்டிங் கண்டினியூஸாக வந்து முடிஞ்சதுக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்.